வணக்கம். புதிய தலைமுறையின் முதன்மை செய்திகள் 50 பார்க்கலாம். இந்தியா மற்றும் சிங்கப்பூருக்கு இடையிலான நட்பு அரசு ரீதியான உறவுகளை தாண்டி ஆழமானது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் பிரதமர் மோடியை டெல்லியில் சந்தித்தார். இதில் இருதரப்பு உறவு மேம்பாடு, உலக அரசியல் சூழல்கள் உள்ளிட்டவை குறித்து இரு தலைவர்களும் பேசினர். குறிப்பாக AI, குவாண்டம் கம்ப்யூட்டிங், டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இருதரப்பு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியுள்ளன. பிரிட்டன் சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அந்நாட்டு அமைச்சர் கேத்ரின் வெஸ்டை சந்தித்து பேசினார். தலைநகர் லண்டனில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பசுமை பொருளாதாரம், கல்வி, ஆராய்ச்சி திறன், கடல்சார் இணைப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து அவருடன் கலந்துரையாடிய முதலமைச்சர் ஸ்டாலின் நிலையான பொருளாதாரத்தை கட்டமைக்க தமிழ்நாட்டுடன் இணைந்து பணியாற்ற அழைப்பு விடுத்தார். இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் படத்தை திறந்து வைத்து முதல்வர் ஸ்டாலின் சிறப்புரையாற்றவுள்ளார். அரசுமுறை பயணமாக ஜெர்மனி சென்ற முதல்வர் ஸ்டாலின் அங்கு தனது சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு இங்கிலாந்து சென்றுள்ளார். அங்கு இந்திய உயர் ஆணையத்தின் பேச்சாளர்கள் மற்றும் அதிகாரிகளை சந்திக்க உள்ளார். பின்னர் இந்திய நேரப்படி இரவு 10 மணி அளவில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் படத்தை திறந்து வைக்க உள்ளார். மேலும் தி டிராவிடியன் பாத்வே மற்றும் தி கேம்பிரிட்ஜ் கம்பானியன் டு பெரியார் என்ற 2 புத்தகங்களையும் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட உள்ளார். அதிமுக பொதுச்செயலர் தேர்வை எதிர்த்து சென்னை உரிமையியல் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது. 2022 ஜூலையில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளராக பழனிசாமி அறிவிக்கப்பட்டதையும் பொதுக்குழு தீர்மானங்களையும் எதிர்த்து திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதை நிராகரிக்குமாறு பழனிசாமி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதை எதிர்க்கும் மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்ற நீதிபதி பாலாஜி விசாரித்தார். இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி பழனிசாமி தரப்பின் வாதங்களை ஏற்று உரிமையியல் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். ஜம்மு காஷ்மீரில் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. தெற்கு காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தில் உள்ள கிச்சபத்ரி மற்றும் ராம்பி ஆரா பகுதிகளில் உள்ள பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. இதனால் அப்பகுதிகளில் சாலை துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல அக்னூர் பகுதியில் பாயும் செனாப் நதியில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக கங்கல் கிராமம் வெள்ளத்தில் மூழ்கியது. வெள்ளத்தில் தத்தளித்த கிராம மக்கள் 44 பேரை எல்லை பாதுகாப்பு படையினர் ராணுவ ஹெலிகாப்டர் உதவியுடன் பாதுகாப்பாக மீட்டனர். மீட்கப்பட்ட பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். டெல்லி யமுனா ஆற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பேர் இறைச்சலுடன் பழுப்பு நிறத்தில் பாயும் ஆற்று வெள்ளத்தின் பருந்து பார்வை காட்சிகளை புதிய தலைமுறை பதிவு செய்துள்ளது. வடமாநிலங்களில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 500 கடந்துள்ளது. இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ஹரியானா ஆகிய மாநிலங்களில் தொடர் கனமழையால் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவுகள் உள்ளிட்ட பேரிடர்கள் ஏற்பட்டன. இதில் எண்ணற்ற வீடுகள் உள்ளிட்ட கட்டடங்கள் இடிந்து சேதமடைந்த நிலையில் இதில் சிக்கி 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலனை அப்படியே மக்களுக்கு வழங்க வேண்டும் என நிறுவனங்களை மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்த வரி குறைப்பு ஒட்டுமொத்த தொழில் மற்றும் வணிகத்தின் எழுச்சிக்கு உதவும் என்று குறிப்பிட்டார். இதனால் பொதுமக்கள், தொழில்துறையினர், வணிகர்கள் என அனைவரும் பலன் பெறுவர் என்று அவர் கூறினார். 2047 இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாற இந்த நடவடிக்கை தூண்டுகோலாக இருக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். ஜிஎஸ்டி வரி குறைப்பால் கேரளாவுக்கு ஆண்டுக்கு 8000 கோடி ரூபாய் முதல் 10,000 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்படும் என அம்மாநில நிதியமைச்சர் KN பாலகோபால் கூறியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் மாநிலங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்ட வேண்டும் என்ற தங்கள் கோரிக்கையை அரசு தீவிரமாக எடுத்துக் கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். புற்றுநோய் உள்ளிட்டவற்றுக்கான உயிர்காக்கும் மருந்துகளுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருப்பது ஏராளமான நோயாளிகளுக்கு பலன் தரும் என இந்திய மருந்து உற்பத்தியாளர் சங்க தலைவர் சுதர்சன் ஜெயின் கூறியுள்ளார். மேலும் பல மருந்துகளுக்கும் மருத்துவ உபகரணங்களுக்கும் வரி குறைக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறியுள்ளார். ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டிற்கு வரி விலக்களிக்கப்பட்டது மிகப்பெரிய முடிவு என அப்பல்லோ மருத்துவ குழும தலைவர் சோபனா காமினேனி தெரிவித்திருக்கிறார். தனிநபர்களுக்கான ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு பிரீமியத்திற்கு இனி ஜிஎஸ்டி வரி செலுத்த தேவையில்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. உதாரணமாக ஒருவர் ஆண்டுக்கு 20,000 ரூபாய் காப்பீடு பிரீமியம் செலுத்துவதற்கு 3,600 ரூபாய் வரியுடன் சேர்த்து 23,600 ரூபாய் செலுத்த வேண்டியிருந்தது. இனி 20,000 ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதும். அதாவது இதுவரை கட்டி வந்த பிரீமியம் தொகையில் 15 விழுக்காடு வரை குறைய உள்ளது. காப்பீடு செலவுகள் குறைவதால் பலரும் அச்சேவையை பெறும் நிலை ஏற்பட்டுள்ளது.
ஜிஎஸ்டி வரி குறைப்பால் டிவிகளுக்கான விலை கணிசமாக குறைய உள்ளது. 43 அங்குல அளவுள்ள டிவி விலை 2000 ரூபாய் வரையும், 75 அங்குலம் உள்ள டிவி விலை 23,000 ரூபாய் வரையும் குறையும் என்று அத்துறை வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். ஏர் கண்டிஷனர் இயந்திரங்கள், பாத்திரம் கழுவும் டிஷ் வாஷர்கள் விலை 3,500 ரூபாய் முதல் 4,500 ரூபாய் வரை குறையும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பண்டிகை காலம் என்பதாலும் விலை குறைய உள்ளது என்பதாலும் இவற்றின் விற்பனை வெகுவாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜிஎஸ்டி குறைப்பால் மாருதியில் ஆல்டோ, வேகனார் போன்ற கார்களின் விலை 70,000 ரூபாய் வரை குறையும் என அந்நிறுவனத்தின் தலைவர் ஆர்.சி. பார்கவா தெரிவித்துள்ளார். இந்நிறுவனத்தின் பிரபல காரான ஆல்டோவின் விலை 40,000 முதல் 50,000 ரூபாய் வரையிலும், வேகனாரின் விலை 60,000 ரூபாய் முதல் 67,000 ரூபாய் வரையிலும் குறையும் என அவர் தெரிவித்துள்ளார். வீழ்ச்சியை சந்தித்து வந்த சிறிய கார்களுக்கான சந்தை ஜிஎஸ்டி வரி குறைப்பால் இந்த ஆண்டு 10 விழுக்காட்டிற்கும் மேல் வளரும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஜிஎஸ்டி குறைப்பால் அழகு நிலையங்கள் மற்றும் உடற்பயிற்சி கூடங்களின் சேவை கட்டணங்கள் குறைய உள்ளன. அழகு மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த சேவைகளுக்கான ஜிஎஸ்டி 18% 5% குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் முடித்திருத்தும் நிலையங்கள், யோகா மையங்கள், உடற்பயிற்சி கூடங்கள் போன்றவைகளில் செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் கட்டணம் குறையும் நிலை ஏற்பட்டுள்ளது. சிமெண்ட் மற்றும் இரும்புக்கான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டதால் வீடு கட்டுமான செலவுகள் குறையும் என இந்திய கட்டுமான நிறுவன சங்கங்களின் கூட்டமைப்பான கிரடாய் தெரிவித்துள்ளது. மேலும் அரசின் இந்த முடிவு பொதுமக்களுக்கு மட்டுமல்லாமல் ரியல் எஸ்டேட் துறை வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் என அந்த அமைப்பின் தலைவர் சேகர் பட்டேல் கூறியுள்ளார். வரி குறைப்புடன் வரி நடைமுறைகளில் சீர்திருத்தம் செய்யப்பட்டதையும் வரவேற்பதாக அவர் தெரிவித்தார். 8 ஆண்டுகள் கழித்து தனது தவறுகளை உணர்ந்து ஜிஎஸ்டியில் மாற்றங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாக கூறிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம், பீகார் தேர்தலை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர் 8 ஆண்டுகள் கழித்து தவறுகளை உணர்ந்த அரசை பாராட்டுவதாக கூறினார். டெல்லியில் நடந்த 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தனிநபர் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டு சேவைகளுக்கு வரி விலக்களிக்கும் முடிவை வரவேற்றார். அதே சமயம் மாநில அரசுகளின் வருவாய்க்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் வரி சீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களுக்கு வரி வரம்பை அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து டிடிவி தினகரன் விலகியது குறித்து தன்னால் கருத்து கூற முடியாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து கேள்விகளுக்கும் நாளை பதில் தர இருப்பதாக கூறினார். காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் இல்லாதது தொடர்பான ஊடக செய்திகளை அடுத்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. காவல் நிலையங்கள், சிபிஐ அலுவலகம், அமலாக்கத்துறை அலுவலகம், தேசிய புலனாய்வு அலுவலகம், டிஆர்ஐ அலுவலகம் உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளின் அலுவலகங்களில் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும். இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது உச்சநீதிமன்ற உத்தரவு முழுமையாக அமல்படுத்தப்படவில்லை என்று நீதிபதிகள் கவலை தெரிவித்தனர். டெல்லியில் அலிப்பூர் அருகே நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலத்தில் ஏற்பட்ட பள்ளத்தால் ஆட்டோ சேதமடைந்தது. ஆட்டோ ஓட்டுநர் காயங்களோடு மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேம்பாலம் பலவீனமாக இருந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்தியாவும் சீனாவும் பொருளாதார வலிமை மிக்க நாடுகள் என்றும் அவர்கள் மீது யாரும் ஆதிக்கம் செலுத்த முடியாது என்றும் ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ளார். சர்வதேச சட்டப்படி எல்லா நாடுகளும் சமம் என்றும் எந்த நாடுகள் அரசியல் ரீதியாகவோ ராணுவ ரீதியாகவோ ஆதிக்கம் செலுத்த முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் செய்தியாளர்களின் கேள்விக்கு அவர் இவ்வாறு பேசினார். மிரட்டல் விடுத்து பணிய வைக்கும் காலம் மலையேறிவிட்டது என்றும் புதின் கூறினார். பீகாரில் தேஜஸ்வி யாதவை அவரது தொகுதியிலேயே எதிர்த்து போட்டியிட தயாராக உள்ளதாக ஜன்ஸ்வராஜ் கட்சி நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு இறுதியில் பேரவைத் தேர்தலை சந்திக்கும் பீகாரில் முதல்வர் நிதிஷ்குமாரையும் எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவையும் ஒருசேர எதிர்த்து வருகிறார் பிரசாந்த் கிஷோர். தேர்தலில் தேஜஸ்வியின் சொந்த தொகுதியான ராகோபூர் அல்லது தான் பிறந்த கார்கஹரில் போட்டியிட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஆனால் இது பற்றி கட்சிதான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குக்கி கிளர்ச்சி குழுவுடன் மத்திய அரசும் மாநில அரசும் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. மணிப்பூரின் பிராந்திய ஒருமைப்பாட்டை மதிப்பது, 2ஆம் எண் தேசிய நெடுஞ்சாலையில் இயல்பான போக்குவரத்தை அனுமதிப்பது உள்ளிட்ட அம்சங்கள் இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. மேலும் மணிப்பூரின் நீடித்த அமைதி, ஆயுத பயன்பாடு குறைப்பு உள்ளிட்டவற்றுக்கும் 3 தரப்புகளும் இணங்கியுள்ளன. மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் அடுத்த வாரம் மணிப்பூர் செல்வதாக தகவல் இருக்கும் நிலையில் இந்நகர்வு கவனம் பெறுகிறது.
மசோதாக்கள் என்பவை மக்களாட்சியின் ஒரு அம்சம் என்றும் ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவரின் தனிப்பட்ட நோக்கங்கள் அதை பாதிக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றத்தில் மாநில அரசுகள் சார்பில் வாதிடப்பட்டது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் தருவது தொடர்பான வழக்கில் அளிக்கப்பட்ட தீர்ப்பில் குடியரசுத் தலைவர் தெளிவு கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இதில் மாநிலங்கள் சார்பில் வாதிட்ட கபில் சிபல் மசோதாக்கள் மீது முடிவை அறிவிக்காமல் ஆளுநர் இருக்க முடியாது என்று கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் 11 அடி ஆழ சாலையோர பள்ளத்தில் பாய்ந்த கார் பத்திரமாக மீட்கப்பட்டது. சஹாரன்பூர் அருகே கங்கோவ் பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. காரில் இருந்த ஒரு பெண் உள்ளிட்ட 5 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சாலையோரத்தில் பள்ளம் இருந்தது குறித்து எச்சரிக்கை பலகையோ வழிகாட்டுதலோ இல்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் கூறியுள்ளனர். சாலையை சீரமைக்கும் ஒப்பந்ததாரரின் அலட்சியமே விபத்துக்கு காரணம் என காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர். இந்திய அளவில் சிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியலில் சென்னை ஐஐடி 7வது ஆண்டாக தொடர்ந்து முதலிடம் பிடித்துள்ளது. இந்தியாவின் சிறந்த கல்வி நிறுவனங்கள் பட்டியலை 17 பிரிவுகளாக மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இதில் ஒட்டுமொத்த பட்டியலில் சென்னை ஐஐடி முதலிடம் பிடித்துள்ளது. பல்கலைக்கழகங்கள் பிரிவில் பெங்களூரு ஐஐஎஸ்சி முதலிடத்தில் உள்ளது. கல்லூரிகள் பிரிவில் டெல்லி இந்து காலேஜ் முதலிடம் பெற்றுள்ளது. பொறியியல் பிரிவிலும் சென்னை ஐஐடி முதலாவதாக வந்துள்ளது. மருத்துவ கல்வி பிரிவில் டெல்லி எய்ம்ஸ் முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவில் அதிக போதை பழக்கம் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரியில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் போதைப் பொருளை ஒழிக்காவிட்டால் அடுத்த தலைமுறையை பார்க்கவே முடியாது என கூறினார். போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்து வருவது மிகப்பெரிய பிரச்சினை எனவும் அன்புமணி குறிப்பிட்டார். நாயை முற்றிலுமாக ஒழித்தால் எலிகளால் பிளேக் நோய் ஆபத்து இருப்பதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாய்களை ஒழித்தால் பிளேக் நோய் ஆபத்து ஏற்படும் என்றார். நம் நாட்டு நாய்கள்தான் தெருநாய்களாகிவிட்டதாகவும் நாய்களை ஒழித்தால் நாய்க்கடி பிரச்சினை தீருமா என்றும் அவர் வினவியுள்ளார். கர்நாடக பாஜக எம்எல்ஏ முனிரத்னா மீது கட்சியின் பெண் தொண்டர் அளித்த பாலியல் புகாரை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழு முனிரத்னா குற்றமற்றவர் என அறிக்கை அளித்துள்ளது. பெங்களூரு ஆர்ஆர் நகர் தொகுதி பாஜக எம்எல்ஏவான முனிரத்னா மீது 40 வயது பாஜக பெண் தொண்டர் கடந்த மே மாதம் பாலியல் வன்கொடுமை புகார் அளித்தார். அதன்படி ஆர்எம்சி யார்ட் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் முனிரத்னா குற்றமற்றவர் என பெங்களூரு மக்கள் பிரதிநிதிகள் சிறப்பு நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தனர். +2 பொதுத் தேர்வுக்கு மாணவர்கள் படிக்கும் பள்ளியிலேயே தேர்வு மையம் அமைக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அரசு தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. 2025-26 ஆண்டுக்கான +2 பொதுத் தேர்வுக்கு தேர்வு மையம் அமைப்பது தொடர்பான கருத்துருவை சம்பந்தப்பட்ட பள்ளிகளிடமிருந்து பெற்று அரசு தேர்வுத்துறைக்கு அனுப்பி வைக்க கல்வித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு +2 தேர்வுக்கான ஓராண்டுக்கு மட்டும் தேர்வு மையம் அமைக்க அனுமதிக்கப்பட்ட பள்ளிகள் தொடர்ந்து தேர்வு மையமாக செயல்பட ஆணை பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் திருநாய்களை தொடர்ந்து செல்ல பிராணிகளாக வளர்க்கப்படும் நாய்களுக்கும் மைக்ரோசிப் பொருத்துவது அடுத்த மாதம் முதல் கட்டாயம் என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. இந்த உத்தரவை மீறும் நாய் உரிமையாளர்களுக்கு 3000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செல்லப்பிராணிகள் கைவிடப்படுவதை தடுக்கவும் அவற்றின் உரிமையாளர்களை கண்டறியவும் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 70 குளங்களை புனரமைத்து மீட்டெடுக்கும் பணிகளில் சென்னை மாநகராட்சி இறங்கியுள்ளது. அதோடு 88 கடற்பாசி பூங்காக்களை உருவாக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. மழை வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்வது, நிலத்தடி நீரை சேமிப்பது ஆகியவற்றை கருத்தில் கொண்டு 159 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மொத்தமாக 251 நீர்நிலைகள் பராமரிக்கப்பட்டு வரும் நிலையில் 210 நீர்நிலைகள் புனரமைக்கப்பட வேண்டியுள்ளன. 41 குளங்கள் ஏற்கனவே புனரமைக்கப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராபிஸ் தாக்கிய நாய்களுக்கு உணவளிக்க யார் முன்வருவார்கள் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ராபிஸ் நோய் தாக்கிய நாய்களை எங்கு வைத்து பராமரிக்கப் போகிறீர்கள் என நீதிமன்றம் எழுப்பிய கேள்விக்கு நோய் தாக்கிய நாய்களுக்காக தனி காப்பகம் அமைப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தெருநாய் பிரச்சினை தொடர்பாக வெளிநாடுகளின் வழிமுறைகளை பின்பற்றலாம் என உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் தெருநாய்களுக்கு வெறிநாய்க்கடி தடுப்பூசி செலுத்தும் முகாம் நடந்து வருகிறது. கடந்த 21 நாட்களில் 29,748 தெருநாய்கள் மற்றும் வளர்ப்பு நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். தெருநாய்களின் எண்ணிக்கை சுமார் 2 லட்சம் என்று மதிப்பிடப்பட்ட நிலையில் நோய் இல்லா சென்னை என்ற இலக்குடன் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது.
மதுரையில் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்துள்ளதால் வீடு மற்றும் சுற்றுப்புறங்களில் தண்ணீர் தேங்க விடாமல் கவனம் செலுத்த சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 23 குழந்தைகள் உட்பட 58 பேர் காய்ச்சல் பாதிப்பால் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாவட்டத்தில் ஒரே நாளில் 128 காய்ச்சல் நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலுக்கு 2 சிகிச்சை பெற்று வருவதாகவும் 50 விழுக்காட்டினருக்கு இன்ஃபுளுன்சா ஏ வகை தொற்று மட்டும் இருப்பதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கோவை எல்&டி பைபாஸ் சாலையில் நேரிட்ட விபத்துகளில் ஒரு ஆண்டில் மட்டும் 37 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நீலாம்பூரிலிருந்து பாலக்காடு சாலையில் மதுக்கரை வரை 28 கிலோமீட்டர் தூரத்திற்கு இச்சாலை நீண்டுள்ளது. கேரளாவில் இருந்து வரும் வாகனங்கள் கோவை நகர நெரிசலில் சிக்காமல் சேலம் திருச்சி நோக்கி செல்ல இந்த சாலை வாகன ஓட்டிகளுக்கு பெரிதும் உதவி வருகிறது. இந்நிலையில் 2024ஆம் ஆண்டு ஜூலை 1 முதல் 2025ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி வரை நடந்த 122 விபத்துகளில் 37 பேர் உயிரிழந்தனர். மதுரையில் அரசு பேருந்து ஓட்டுநர் ஒருவர் சந்தேகத்திற்குரிய வகையில் உயிரிழந்த நிலையில் நியாயமான விசாரணை கோரி உறவினர்கள் சாலை மறியல் செய்தனர். திருப்பரங்குன்றம் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றிய ராமகிருஷ்ணனின் உடல் உச்சம்பட்டி குப்பை கிடங்கில் சிராய்ப்பு காயங்களோடு கண்டறியப்பட்டது. அவர் தோமுச நிர்வாகிகள் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியுற்றவர் ஆவார். அதுகுறித்த முன்விரோதம் காரணமாக ராமகிருஷ்ணன் கொல்லப்பட்டதாக ஆஸ்டன்பட்டி போலீசில் அவரது மனைவி புகார் அளித்துள்ளார். நாகப்பட்டினத்திலிருந்து வள்ளி கும்மியாட்ட கலைஞர்கள் உட்பட 150 சிவனடியார்கள் இலங்கைக்கு யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். இலங்கையில் தேவார பாடல் பெற்ற கோயில்களுக்கு செல்ல இருக்கும் அவர்கள் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து கப்பல் மூலம் புறப்பட்டனர். இதில் மங்கை வள்ளி கும்மியாட்ட குழுவைச் சேர்ந்த 70 கலைஞர்களும் சென்றுள்ளனர். இலங்கை சிவனடியார்களுடன் சேர்ந்து சிவத்தொண்டு பணிகளில் அவர்கள் ஈடுபட உள்ளனர். அதோடு அங்குள்ள கோவில்களில் வள்ளிக்கும்மி நடனத்தை அவர்கள் அரங்கேற்றம் செய்ய உள்ளனர். மதுரை மாநகராட்சி வடக்கு மண்டலத்தில் செயல்படும் 7,982 வணிக வளாகங்கள் 41 கோடியே 49 லட்சம் ரூபாய் வரி பாக்கி வைத்துள்ளதாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் பெறப்பட்ட தரவுகள் மூலம் தெரியவந்துள்ளது. மதுரை அண்ணா நகரைச் சேர்ந்த வழக்கறிஞர் முத்துக்குமார் என்பவர் அளித்த மனுவிற்கு மாநகராட்சி வழங்கிய பதிலில் வடக்கு மண்டலத்தில் மொத்தமுள்ள 7,982 வணிக வளாகங்களில் ஹோட்டல்கள் மற்றும் தங்கும் விடுதிகளுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னை நுளம்பூரில் காவலரை தாக்கிய வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதிமுக பிரமுகராக அறியப்படும் வெங்கடேஷ் தன்னை தாக்க முயன்றதாக அவரது அண்டை வீட்டில் வசிக்கும் சரவணன் புகார் அளித்தார். இதுகுறித்து விசாரணை நடத்த வந்த காவலர் பாலாஜியை வெங்கடேஷ் கன்னத்தில் அறைந்து தாக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் வெங்கடேசனும் அவருக்கு துணையாக இருந்த முன்னாள் கடலோர காவல்படை ஆய்வாளர் சின்னப்பாவும் முன்ஜாமீன் பெற எழும்பூர் நீதிமன்றத்தில் காத்திருக்கும்போது கைது செல்லப்பட்டனர். மும்பையிலிருந்து கோவைக்கு ரயிலில் போதை மாத்திரைகளை கடத்தி வந்து விற்பனையில் ஈடுபட்ட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பேரூர் செல்லும் சாலையில் சிலர் போதை மாத்திரைகள் விற்பனை செய்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. விசாரணையில் கல்லூரி மாணவர்களுக்கு போதை மாத்திரைகள் விற்பனை செய்த ரஹ்மான், சரண்ராஜ் உள்ளிட்ட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 1200 போதை மாத்திரைகள், 6 செல்போன்கள், 700 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கூடலூர் அருகே மக்களை அச்சுறுத்தி வரும் புலியை பிடிக்கும் பணியில் 1 மாதத்திற்கு மேலாக வனத்துறையினர் முயற்சி மேற்கொண்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் தேவர் சோலை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 6 மாதத்தில் 20 கால்நடைகளை புலி கொன்றுள்ளது. அதனை பிடிக்க 5 இடங்களில் கூண்டு வைக்கப்பட்டுள்ளது. 50 இடங்களில் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதுடன் ட்ரோன் கேமராக்கள் உதவியுடனும் 50க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் புலியை கண்டறியும் பணியை மேற்கொண்டுள்ளனர். காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு செட்டியார் கிராமத்தில் உள்ள பழமையான எல்லையம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தெய்வ வழிபாடு செய்தனர். சீன அதிபரும் ரஷ்ய அதிபரும் தங்களுக்குள் சாதாரணமான முறையில் நடந்து கொண்டே பேசிக் கொண்டது வைரலாகி வருகிறது. பயோடெக்னாலஜி துறை வேகமாக வளர்வதாகவும் உறுப்பு மாற்றங்கள் மூலம் மரணமற்ற வாழ்க்கை ஏற்படலாம் என்றும் ஜின்பிங்கிடம் புட்டின் கூறியுள்ளார். இதற்கு மனிதர்கள் 150 வயது வரை வாழ்வது இந்த நூற்றாண்டு இறுதியில் சாத்தியமாகும் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் புட்டினிடம் கூறினார். இதை அருகில் இருந்த வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் புன்னகையுடன் கேட்டார். தலைவர்கள் இருவரும் சாதாரணமான முறையில் பேசியது மைக் மூலம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் கேட்டது. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் சீனா சென்ற நிலையில் தன்னுடன் மகள் கிம் ஜோயேவையும் உடன் அழைத்துச் சென்றார். இதன் மூலம் அவர் உலகளவில் அறியப்பட்டார். அதிபர் தன் மகளை அரசியல் வாரிசாக உலகிற்கு அறிவிக்கவே தன்னுடன் அழைத்து வந்தாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கிம் ஜாங் உன்னின் ஒரே பிள்ளையான கிம் ஜோயேவுக்கு 12 வயது மட்டுமே ஆகிறது. சர்வதேச அரசியலை மகளுக்கு பழக்கப்படுத்துவதும் நோக்கமாக இருக்கலாம் என்றும் தெரியவந்துள்ளது.
வாட்டிகனில் BMW இருசக்கர வாகனத்தில் போப் லியோ அமர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வழக்கமான மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு வருகை தந்த போப் லியோவிடம் ஜீசஸ் பைக்கர் என்ற மோட்டார் சைக்கிளிங் குழுவினர் அந்த இருசக்கர வாகனத்தை வழங்கினர். அந்த இருசக்கர வாகனம் ஏலத்தில் விற்கப்பட்டு மடகாஸ்கரில் உள்ள ஏழை எளிய குழந்தைகளுக்காக செலவிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மாநிலமான கலிபோர்னியாவில் சில மாத இடைவெளிக்கு பின் காட்டுத்தீ மீண்டும் பரவி வருகிறது. டூலும் பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் 7000 ஏக்கர் பரப்பிலான மரங்கள் தீயில் எரிந்து சாம்பலாகின. தீ பரவுவதை கட்டுப்படுத்த சிறு ரக விமானம் மூலம் காட்டுத்தீ மீது ரசாயன பொடி தெளிக்கப்பட்டது. சக்தி வாய்ந்த மின்னல் காரணமாக காய்ந்த சருகுகளில் தீப்பிடித்தது மூலம் காட்டுத்தீ ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சூப்பர்மேன் திரைப்படத்தின் அடுத்த பாகமான மேன் ஆஃப் டுமாரோ 2027 ஆண்டு ஜூலை 9 வெளியாக உள்ளது. இப்படத்தில் சூப்பர்மேனாக டேவிட் கார்ன்ஸ்வெய்ட் நடிக்க உள்ளார். இத்தகவலை படத்தின் இயக்குநர் ஜேம்ஸ் கன் தனது எக்ஸ் தள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன் சூப்பர்மேன் வரிசை படம் கடந்த மாதம் 11 வெளியாகியிருந்தது. 1948 ஆண்டிலிருந்து இதுவரை 18 சூப்பர்மேன் படங்கள் வெளியாகியுள்ளன. அதில் சூப்பர் கேர்ள் படம் ஒன்றும் அடங்கும்.